குறிகள். இன்னைக்கு என்ன குறி பார்க்கணும் பார்த்தீங்கன்னா சதுரக்குறி. இந்த சதுரக்குறி அதாவது இப்படி 4 கோடுகளும் இணைந்து இப்படி சதுரம் போன்ற வடிவத்தில் தான் சதுரக்குறி. இந்த சதுரக்குறி நம்ம கைகளில் எங்குனாலும் இருக்கலாம். அதாவது குருமேட்டில் இருக்கலாம், சனி மேட்டில் இருக்கலாம், சூரிய மேட்டில் இருக்கலாம், புதன் மேட்டில் இருக்கலாம், மேல் செவ்வாய் மேட்டில் இருக்கலாம், கீழ் செவ்வாய் மேட்டில் இருக்கலாம், சந்திர மேட்டில் இருக்கலாம், சுக்கிர மேட்டில் இருக்கலாம், இப்படி எங்கனாலும் இருக்கலாம். இந்த சதுரக்குறி நம்ம கைகளில் இருக்கிறப்ப என்ன மேட்டில் இருந்தால் என்னென்ன பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த சதுரக்குறி நம்ம குரு விரல் சொல்லக்கூடிய இந்த ஆள்காட்டி விரலுக்கு கீழே அமைந்துள்ளது இந்த குருமேடு. இந்த குருமேட்டில் இந்த சதுரக்குறி இருக்கிறப்ப நல்ல ஒரு நிர்வாக திறமை அவங்கள்ட்ட இருக்கும், ஒரு தன்னம்பிக்கை அப்படிங்கிறது இருக்கும், நல்ல தன்னடக்கம் அப்படிங்கிறதும் இருக்கும். அதாவது இவங்க நல்ல பொருள் சேர்க்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதாவது தேவையில்லாத வீண் செலவுகள் எதுவும் செய்யாமல் கிடைக்கக்கூடிய பொருளாதாரம் பணம் பொருளாதாரம் சரி, அவங்க ஒரு சேமிப்பு அப்படிங்கிறது அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அதே போல் உயர் பதவி அப்படிங்கிறது இவங்களுக்கு நல்லாவே இருக்கும். இவங்களை நம்பி நம்ம ஒரு வேலையை கொடுக்கலாம், அந்த வேலையில் அடுத்தடுத்து இவங்க நல்ல ஒரு உயர்வை கொடுப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த சதுரக்குறி குருமேட்டில் இருக்கிறது நல்ல ஒரு அமைப்பு அப்படின்னே சொல்லலாம். அடுத்து சனிமேடு. இந்த சனிமேட்டில் அதாவது இந்த நடுவிரல் சொல்லக்கூடிய இந்த நடுவிரலுக்கு கீழே இருக்கக்கூடிய மேடு தான் சனிமேடு. இந்த சனிமேட்டில் இந்த சதுரக்குறி இருக்கிறப்ப என்ன பலன் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தொழில் செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. இவங்க செய்யக்கூடிய தொழிலே இவங்களுக்கு பாதுகாப்பாக அமையும் அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை, ஒரு செருக்கான வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிற எண்ணங்கள் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். இந்த சதுரக்குறி சனிமேட்டில் இருக்கிறது என்ன ஒரு மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிறருக்கு அடங்கி போக மாட்டாங்க. ஒரு அடங்கா தன்மை அப்படிங்கிறது நீ சொல்லி நான் என்ன கேட்குறது அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு அடுத்தவங்கள்ட்ட ஒரு அடிமணிஞ்சு போக மாட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். மற்றபடி இவங்களுக்கு வாழ்க்கையில் அனைத்து விதமான பொருள் பணச்சிக்கை தொழில் ஒரு தொழிலை இவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கும் அப்படிங்கிற அளவில் அந்த சதுரக்குறி செய்யும். முடிஞ்ச அளவுக்கு இவங்க அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். தொழிலாக இருந்தாலும் சரி, குடும்பமாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது, அடுத்தவங்க சொல்கிறத கேட்குறது அப்படிங்கிறது இவங்க செஞ்சுக்கிட்டு இவங்களுக்கு நல்ல பலன் கொடுக்கும், அந்த வணங்கா தன்மையை கொடுக்கும். அதனால் இவங்க அந்த கேரக்டரை இதை மாற்றிக்கிறது இவங்களுக்கு நல்லது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சூரிய மேடு, அதாவது மோதிர விரல்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மோதிர விரலுக்கு கீழே இருக்கக்கூடிய மேடு சூரிய மேடு. இந்த சூரிய மேட்டில் இந்த சதுரக்குறி இருந்தால் நல்ல புகழ், கௌரவம், அந்தஸ்து இதெல்லாமே இருக்கும். அதாவது தன்னோட வாழ்க்கையை எப்படி வாழணும் அப்படின்னு இவங்க நல்லா அறிந்தவங்களாக இருப்பாங்க. இவங்களை பார்த்து நம்ம இவங்களால வாழணும் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இவங்க வாழ்க்கை சிறப்பான வாழ்க்கையாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஒரு அரசாங்கம் சம்மந்தப்பட்ட தொடர்பு இவங்களுக்கும் இவங்க பெயர், புகழ், அந்தஸ்து இதெல்லாமே நல்லா சிறப்பாகவே இருக்கும். இவங்க வேலை செய்கிற இடமா இருந்தாலும் சரி, இவங்க தொழில் செய்கிற இடமா இருந்தாலும் சரி, குடும்பத்துலேயும் சரி நல்ல ஒரு பெயர் வாங்கக்கூடியவங்களாக இருக்காங்க, நல்ல சிறப்பான வாழ்க்கை வாழக்கூடியவங்களாக இருக்காங்க. அடுத்தவங்க பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு இவங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து புதன் மேடு, அதாவது இந்த சுண்டி விரலுக்கு கீழே அமைந்துள்ள மேடு தான் இந்த புதன் மேடு. இந்த புதன் மேட்டில் இந்த சதுரக்குறி தான் என்ன பலன் கொடுக்கும் அப்படின்னா நல்ல ஒரு வாக்கு வன்மை இவங்களுக்கு இருக்கும், வாக்கு வல்லமை படைத்தவங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரு விஷயத்தை சொல்வது இவங்க சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இவங்களோட வாக்கு வல்லமை இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். வாக்கு பணித்தவங்க இவங்களுக்கு இருக்கும் இந்த முதன்மை அப்படிங்கிறப்ப. அதே போல் எந்த ஒரு சிக்கலான விஷயங்களுக்கு சிக்கலான இடங்களாக இருந்தால் கூட அது தன்னை எப்படி வெளிக்கொண்டு வரும் அப்படிங்கிற
இடம் போயிடும் அப்படிங்கிற மாதிரி எவ்வளோ உடல் தொந்தரவு இருந்தாலும் அதை வந்து இவங்க விடுபட்டுவாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்பப்போ இவங்களுக்கு உடல் தொந்தரவு இருக்கும், ஆனால் அதில் வந்து அப்பப்போ ரிலீஃப் ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த சந்திரமேட்டில் இருக்கிறப்ப நல்லா சொத்து பற்றி இதெல்லாம் வாங்கக்கூடியவங்களாக இருக்காங்க, நல்ல எண்ணங்கள் உடையவங்களாக இருக்காங்க. அப்போ இந்த சந்திரமேட்டில் இருக்கிற சதுரக்குடி நல்ல அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா மேல் செவ்வாய் மேடுன்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல இந்த சதுரக்குடி இருக்கிறப்ப ஒரு வீரம் மிக்கவங்களாக இருப்பாங்க, ஒரு தைரியமானவங்களாக இருப்பாங்க, சொத்து சேர்க்கை உள்ளவங்களாக இருப்பாங்க. இவங்க அடிக்கடி ஏதாவது ஒரு சொத்து வாங்கக்கூடியனால இவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அதே போல் எந்த ஒரு விஷயத்தையும் இவங்க ஒரு துணிச்சலாக ஒரு வீரமாக செயல்படக்கூடியவங்க அப்படின்னே சொல்லலாம். இப்போ மேல் செவ்வாய் மேடு கீழ் செவ்வாய் மேடுன்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல இந்த சதுரக்குடி இருந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்கள ஒரு தைரியசாலிய ஒரு இராணுவம், போலீஸ் இந்த மாதிரி சம்மந்தப்பட்டதில் ஒரு வெற்றியை பெறக்கூடியவங்க. இவங்களை நம்பி நம்ம இவங்களை ஒரு படைத்தளபதி அப்படின்னே சொல்லலாம். இவங்களை நம்பி நம்ம எந்த ஒரு விஷயத்திலும் துணிச்சலாக இறங்கலாம். இவங்களுக்கு அந்த விவேகம் சேர்ந்த துணிச்சலும் இருக்கும் அப்படிங்கிற அமைப்பு தான். அதனால் இந்த சதுரப்படி இந்த கீழ்ச்செவ்வாய் மேட்டில் இருக்கிறது நல்ல அமைப்பு அப்படின்னே சொல்லலாம். அடுத்து சுக்கிரமேடு. இந்த சுக்கிரமேட்டில் இந்த சதுரக்குடி இருந்தால் என்ன பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு சரியில்லாத அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். அதாவது கொஞ்சம் அவப்பேர் வாங்கக்கூடிய சூழலை ஏற்படுத்தி கொடுத்துரும். அதனால இந்த சுக்கிரமேட்டில் இருக்கிற சதுரக்குடி இவங்க கொஞ்சம் கவனமாக நடக்கணும். எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக செய்யணும் அப்படிங்கிற மாதிரி தான். அதாவது இவங்க தேவையான விஷயங்களை இவங்களா போய் மாட்டிக்குவாங்க. அதனால இவங்க இந்த சதுரக்குடி சுக்கிரமேட்டில் இருக்கிறவங்க பெரும்பாலும் பெண்கள் விஷயத்துல கொஞ்சம் கவனம் தேவை. இவங்க அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு போய் இவங்க தேவையான